விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது நடந்து முடிந்துள்ள சூழ்நிலையில் 82.48% வாக்குகள் அங்கு பதிவாகியுள்ளதாக செய்தியானது வெளிவந்தது. அது மட்டுமல்லாது திமுக, பாமக ஆகிய இரண்டு கட்சிகளும் வாக்கிற்காக பணம் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியானது. திமுக ஒரு ஓட்டிற்கு எவ்வளவு கொடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ள சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு பணபலமும் அதிகார பலமும் இல்லாமல் நேர்மையாக இந்த ஒரு தேர்தலை அவர்கள் முறையிட்டிருக்கிறார்கள். இது குறித்து தற்பொழுது சாட்டை துரைமுருகன் அவர்களும் அவர்களது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை போட்டுள்ளார். அந்த ஒரு பதிவில் பணம் என்றால் பிணமும் வாயை பிழக்கும் என்கின்ற பழமொழியில் எந்த ஒரு பொய்யும் கிடையாது. திமுக சார்பில் 200 கோடிக்கு மேல் ஒரு இடைத்தேர்தலுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக சார்பாக வாக்கிற்கு 2000 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. பாமகவும் தன் பங்கிற்கு 60,000 வாக்குகளை குறிவைத்து 500 வீதம் பண பட்டுவாடா செய்துள்ளது. மக்கள் இரண்டு பக்கமும் வாங்கிக் கொண்டு சிரித்த முகத்தோடு தாராளமாக 82% விழுக்காடு வாக்களித்துள்ளனர். நல்ல அரசியலை விதைக்க வாக்கிற்கு பணம் கொடுக்காமல் நேர்மையாக தேர்தலை அணுகி உழைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி பெறுகிற ஒவ்வொரு வாக்குகளுமே மதிப்புமிக்க வாக்குகள் தான் என்று அவர் பதிவை போட்டார்.